லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஃபார்முலா 4 ரேஸ் ஆனது இந்தியாவிலே முதல் முறையாக அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக நம்மளுக்கு நடந்திருக்கு. இது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பாராட்டியிருந்தாங்க. மேலும் அதை ஆர்கனைஸ் பண்ண எல்லாரையும் பாராட்டி எக்ஸ் தளத்தில் ஒரு ட்வீட் ஆனது போட்டிருக்காங்க. இன்னொரு புறத்தில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்க காசு இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் கார் பந்தயம் மட்டும் நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஒரு அடி முட்டாள்தனமானது. அந்த கருத்து புறந்தள்ளக்கூடிய, நம்ம வள்ளுவர் சொல்லுவார், புறங்கூறாமைன்னு சொல்லுவார். அவருக்கு பழக்கமே வள்ளுவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அதை செஞ்சிட்டு இருக்கிறது தான் இப்போ நீங்கள் சொன்ன ஆளோட பழக்கம். தெற்கு ஆசியாவிலேயே முதல் முறையாக ஒரு தமிழ்நாட்டில் நடக்குது. ரைட். இதுக்கு இப்போ நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் செலவழிச்சிடல. 3.5 கிலோமீட்டர் ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் இருந்ததை கொஞ்சம் சரி பண்ணியிருக்கோம். ரோடு மட்டும்தான். மற்றபடி இதில் என்ன செலவு வருது? இப்போ அந்த வேலிகள் அமைக்கிறதோ இதோ பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி கீழ்த்தரமாக அறவேக்காட்டுத்தனமாக பேசுகிறவங்கள தேசிய ஊடகங்கள் இன்றைக்கி என்ன பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? இந்தியாவில் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு உலக அளவில் நடத்தக்கூடிய செஸ் போட்டியை நம்ம நடத்தணுமா? அடுத்தது கேலா அது நடத்தணுமா? இப்போ தெற்காசியாவே இதுவரைக்கும் எந்த நாடுகளும் நடத்தப்படலை. தமிழ்நாடு நடத்துது. அப்போ இதை நீங்கள் பெருமைப்படுவீங்களா? நாங்கள் என்ன ஆசிரியர்களுக்கு சம்பளம் இல்லாமல் இவர்கிட்ட போய் கேட்டோமா? நாங்கள் ஆசிரியர்களுக்கு எங்கள் ஆசிரியர்களுக்கு எங்களை சம்பளம் கொடுக்க தெரியும். 44,236 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர். இவர்கிட்ட யார் போய் சொன்னால்? நாங்கள் கேட்டது ஒன்றிய அரசுக்கிட்ட. ஒன்றிய அரசு எங்களுக்கு வஞ்சகம் பண்ணுச்சு, தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் பண்ணுச்சு. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை தொலைத்து கட்ட வேண்டும், தமிழ்நாட்டில் அவங்க அவ்வளவு தன்மானத்தோடு இருப்பதற்கு காரணமே கல்விதான், அதை ஒழிக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்குறத என்னமோ நாங்கள் கஜானாவில் காசு இல்லைன்னு சொல்லி போய் இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறாரு. இது ஒரு கேவலமான புத்தி. இந்த புத்தி அதாவது தமிழர்கள் தன்னம்பிக்கையோடு இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பார்ப்பனியவாதிகளினுடைய அடிவரடிகள் கணக்கு தான் இது. சந்தோஷம். நம்ம பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தணும்ல. இந்தியாவிலேயே நம்ம தாண்டா கல்வியில் முதல்ல இருக்கோம். இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் நடத்த முடியாத ஒரு உலகளாவிய விளையாட்டு போட்டியை நம்ம தாண்டா நடத்தியிருக்கோம். தெற்காசியாவிலேயே ஒன்றும் நடத்த முன்வராத ஒன்றை ஒரு நம்ம அமைச்சர் முன்னெடுப்பில் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகளுக்கு உற்சாகம் மூட்டி நம்ம தாண்டா இன்றைக்கி இந்தியாவில் ஜாம்பாவான்கள்னு பேசுகிறத விட்டுப்புட்டு கேவலமாக பேசிக்கிட்டு விட்டுருங்கம்மா சார். அடுத்த கேளுங்க. இது ஒருவேளை உதயநிதி அவர்கள் எடுத்து முன்னிறுத்தி நடத்துறதுனால தான் இவ்வளோ விமர்சனங்களா? இல்லை, அது நம்ம ஒரு விமர்சனத்தை 2 விதமான விமர்சனம் இருக்குது. ஒன்று, உண்மையிலே அக்கறையோட அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளோ அல்லனா இதனால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை சுட்டி காட்டியோ மக்களுக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணால் நம்ம வரவேற்போம். ரைட். இது உலகமே கொண்டாடிட்டு இருக்கு. நார்த் இந்தியா இதுவரைக்கும் தமிழ்நாட்டை எப்படியோ பார்த்துக்கிட்டு இருந்த நார்த் இந்தியா ஊடகங்கள் இன்றைக்கி அவ்வளோ தூரம் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்குது. ஏண்டா எதிரி நம்ம அந்நியன்னு நினைக்கிறவங்க எல்லாம் அடுத்த மாநிலத்துக்காரங்க எல்லாம் நமக்கு எப்போவுமே நார்மலாகவே சவுத் இந்தியா நார்த் இந்தியாங்கிற ஒரு போலரைசேஷன் எப்போவுமே இருக்குது, எல்லார்கிட்டையும் இருக்குது. பிரதமர் மோடி உட்பட எல்லார்கிட்டையும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவங்களே பாராட்டுற ஒரு விஷயத்தை நீ எடுத்து பேசுகிறன்னா இது அவருக்கு இப்போ அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேலே இருக்கிற பொறாமை தான். என்னடா இந்த மாதிரி நம்ம அவரை குறை சொல்லி அதை வாரிசு அரசியல்னு பேசலாம்னு பார்த்தா போகிற போக்க பார்த்தா அடுத்த தலைமுறை இளைஞர்கள். ரைட். அவர் விளையாட்டுத்துறையில் அவர் நடத்தின இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிற சாதனைகளை பார்க்கும்போது இளைஞர்களுக்கு அவரிடம் ஒரு மரியாதை வருது. ஆகா, அவர் கையில் எடுத்ததுக்கு பிறகு நல்ல செஞ்சிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. இது தாங்க முடியல. அடுத்த தலைமுறையை திமுகவை தூக்கி நிப்பாட்டிடுவாங்களோங்கிற பயம், நம்ம இல்லாமல் போயிடுவோமோங்கிற அச்சம், இதுதான் காரணம். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பொருட்படுத்தவே கூடாது.
நம்ம தலைவர் பேரறிஞர் அண்ணா சொன்னது தான், தலைவர் கலைஞர் சொன்னது தான், தளபதியும் எங்களுக்கு அதான் சொல்லியிருக்காரு. நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வோம். இந்த மாதிரி பித்தலாட்டத்தனமாக விமர்சனம் வைக்கிறவங்கள கண்டுக்காதீங்க, வார்த்தைகளை அதிகமாக விடாதீங்கன்னு இருக்காரு. வாங்க அடுத்தது சொல்லலாம். ஆளுநர் RN ரவி அவர்கள் ஒரு கருத்தானது முன் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தேசிய அளவில் நம்ம பார்க்கும்போது நம்ம மாநில கல்வி வந்து ரொம்ப தரமற்றதா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமானது செய்கிறாரு. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இவர் சீமானுக்கு அண்ணன், அந்த ஆளாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தமிழ் நல்லா இருக்கணும்னு நினைப்பார். இந்த ஆள் அதுவும் நினைக்க மாட்டார். இவருக்கு ஏதாவது தெரியுதா? ஒரு ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதி இவர். அவங்க பட்டியல் போடுறாங்க, ஒரு 100 பல்கலைக்கழகம் இந்தியாவில் பெஸ்ட்டு அப்படின்னு போட்டால் 30 நம்மகிட்ட இருக்குது. உயர்கல்வி நிறுவனங்கள் 100 போட்டால் 20 நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் இந்தியாவை இன்னும் 30 வருஷம் கழித்து எந்த இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல GER, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவதுமா அந்த சொல்கிறாரு ரவி, அவர்கிட்ட சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் 1 வயசு முதல் அந்த 13 வயசு, ரைட், 5 வயசில் பள்ளிக்கூடத்துக்கு வர்றான், ரைட், இந்த 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அந்த 13 வயசுக்கு கீழே இருக்கிற அத்தனை குழந்தைகளில் 98.8% குழந்தைகள் பள்ளிக்கூடம் வராங்க. அப்போது 100க்கு 1 புள்ள மட்டும்தான் இங்கே படிக்கலை 13 வயசுக்கு கீழே. அதே மாதிரி ஹையர் செகண்டரிக்கு வரும்போது அது 89 இருக்குது, ரைட். மொத்தம் 1 லட்சம் குழந்தைகள் இருந்தால் அதில் வெறும் 10,000 மட்டும்தான் படிக்கலை, 90,000 பிள்ளைங்க படிக்குது. எப்படி சும்மா வந்துடுமா இது? எஜுகேஷனில் இன்றைக்கி கேபிட்டல் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா நாங்கள் தான். மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் மெடிக்கல் நாங்கள் தான், மெடிசின்ஸ். கேபிட்டல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி சூழ்நிலையில் பொருளாதார அளவில் வளர்ந்துக்கிட்டு வர்றதும் நாங்கள் தான், ரைட். இந்த 3க்குமே அடிப்படை எது அப்படின்னா கல்வி தான். அப்போ இவர் சொல்கிற மாதிரி மோசமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் கீழே போயிருக்கணும். இன்னும் தமிழ்நாடு மேலே நிற்கிதேன். உங்கள் பிரதமர் தானே சொல்கிறாரு, உங்கள் ஒன்றிய அமைச்சர் தானே சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் கல்வி நல்லா இருக்குது அப்படின்னு. அப்புறம் இவர் எதை வச்சு சொல்கிறாரு? ஒருவேளை எனக்கு தெரிஞ்சுமா இந்த புல் பறவைகள், சாவர்கர் வரலாறு, இந்த மாதிரி வந்து இந்த புராணங்கள், இதையெல்லாம் வச்சு நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு மக்களை 2000 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போகணும்னு இவங்க நினைக்கிறாங்களே, அதுக்கு தமிழ்நாடு இடம் கிடையாது. இல்லை, தேசிய கல்விக் கொள்கையில் வந்து தமிழ்நாடு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றனால இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறதாக இருக்கலாம் இல்லையா? தேசிய கல்விக் கொள்கையை நம்ம ஏன் மறுக்கிறோம்? மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, 1963 அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருது, அலுவல் மொழி சட்டம். அதுதான் இந்தியாவுக்கான அரசமைப்பு சட்டம். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாத்துலேயும் 3 மொழி கடைபிடிக்கப்பட வேண்டும். இது இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும், எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஏன் கொடுத்தாங்க? அவங்களுக்கு அறிவு கிடையாதா? அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, படிக்க சொல்லுங்கள் அவரை எடுத்து. எங்களுக்கு இருமொழி கொள்கை தான், தமிழர்கள் வந்து எடுத்திருக்கிற முடிவில் மாற மாட்டார்கள், எனவே அவர்களுக்கு இருமொழி கொள்கை தான் அனுமதிக்கப்படுகிறது. இந்தியாவில் எல்லாரும் ஒரு பக்கம் நின்னாலும் தமிழ்நாடு மொழியின் பக்கம் நிற்கிறது. அவங்களே அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அந்த அலுவல் மொழி கொள்கையை 4 முறை நம்ம மாற்றிருக்கோமா. 63 கொடுத்தோம், அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து 73 கொடுக்குறதுக்கு பதிலாக 75 கொடுத்தோம், 86 மாற்றினோம். எல்லா மாற்றத்தின் போதும் அந்த மாற்றங்கள் எல்லாம் மற்ற மாநிலங்களுக்கு பொருந்துமே தவிர தமிழ்நாடுக்கு பொருந்தாது. ஏன்? நாங்கள் என்ன குறைஞ்சி போயிட்டோம்? நாங்கள் இந்த இருமொழி கொள்கையை கடைபிடிக்கிறதுனால எங்களுக்கு என்ன குறவு? ஏதாவது சொல்லணும்ல. நாங்கள் எதுக்கு அதை கடைபிடிக்கணும்? வேண்டாங்கிறோம். அதை விட மிக முக்கியமாக 3 வயசில் பிள்ளைய கொண்டு வந்து நீ பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுங்கிற அந்த குழந்தை எப்படி இருக்கும்? உலக நாடுகளில், நார்வே போன்ற வளர்ந்த நாடுகளில் கல்வி நல்லா இருக்குது அப்படின்னு அந்த குழந்தைங்க உள்ளபடியே 11 வயசுக்கு மேலே தாம்மா படிக்கவே ஆரம்பிக்குதுங்க. 7 வயசில் தான் பள்ளிக்கூடத்துக்கே கொண்டு போகிறான். கொண்டு போய் அந்த 4 வருஷமும் விளையாட்டு தான். அவர்களுக்கு நண்பர்கள், அவங்க நினச்சது விளையாடுறாங்க. 11 வயசுலேருந்து தான் அவனுக்கு வந்து ஃபார்மல் எஜுகேஷன் சிஸ்டம்.
அந்த குழந்தைங்க இன்றைக்கி நல்ல அறிவோடு இருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி கல்வித்தரத்தில் முன்னாடி இருக்காங்கன்னு சொல்லி உலக நாடுகள் சொல்லுது. நீ 3 வயசுலேயே கொண்டு வந்து போடணுங்கிற. 8 வயசில் ஒரு பிள்ளைக்கு பப்ளிக் எக்ஸாம் நடத்தலாமாம்மா? நம்ம புள்ள எக்ஸாம்னாவே பயப்படுவான். ரைட். நம்ம அதனால தான் 12ஆம் கிளாஸ் எக்ஸாமை வந்து நம்ம ஸ்கேலாக வச்சோம். 12ஆம் கிளாஸ்னால் அவனுக்கு ஒரு 17 வயசு 18 வயசு. அப்போ புள்ள ஓரளவுக்கு தன்னை தயார்படுத்திக்குவாங்கிறதுக்காக. நீ 8 வயசுலேயே நடத்தணும்னா நம்ம பிள்ளைங்க என்னாவான்? இதை விட பெரிய கொடுமை, பிஎஸ்சி படிக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க கொண்டு வந்து உள்ளே விடுறாங்க. அந்த புள்ள 3 வருஷம் படிச்சுட்டு வர்றதுக்கு, அல்ல பிஇயில் சேர்த்தா 4 வருஷம் படிச்சுட்டு வர்றதுக்கு நம்ம ஆளுங்க கஷ்டப்பட்டு புள்ள ஒரு டிகிரியோடு வந்துடணும்னு நினைக்கிறான். இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா? உள்ளே போகலாம், 1 வருஷத்துலேயே நீங்கள் வெளியே வந்துடலாம். காலேஜை விட்டு 1 வருஷத்துலேயே வெளியே வந்துடலாம். நீங்கள் 1 வருஷத்தில் வெளியே வந்தால் டிப்ளமோ, 2 வருஷத்தில் வெளியே வந்தால் போஸ்ட் டிப்ளமோ, 3 வருஷத்தில் வெளியே வந்தால் டிகிரி. இதா? அதாவது என்ன அர்த்தம்? இதனுடைய நோக்கம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வெளியே போயிடணும். வெளியே போய்ட்டால் என்னவாகும்? பழையபடி பார்ப்பனிய சித்தாந்தம், அவனும் எல்லாரும் படிப்பான். நம்ம புள்ள பழையபடி விளங்காமல் போகிறதுக்கு வழி. இதே இதுக்கு நாங்கள் ஒத்துக்கணும். இதை கேட்டால் தப்பா என்ன? ஒத்துக்க முடியாது. தேசிய கல்விக் கொள்கைங்கிற முறையில் பிற்போக்கு அணுகுமுறையோடு இருக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் சிந்திப்பதைப் போலவே சிந்திக்கிற முற்போக்கு சிந்தனை அங்கே இருக்குமே ஆனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். அதைத்தான் முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு, கல்வி அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷும் சொல்லியிருக்காரு. நேற்று ஒரு விவாதத்தில் என் கூட உட்கார்ந்திருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடியும் சொல்லியிருக்காரு. அதாவது தலைவர் கலைஞர் சொன்னார், அதாவது பள்ளிக்கல்வியினுடைய தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தலைவர் பெருந்தலைவர் காமராஜர். பள்ளிகளை திறந்தவர். மதிய உணவு திட்டம் அவர் தான் அறிமுகப்படுத்துகிறார். மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தின மகான் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் அதற்கு முன்னாடியே நீதி கட்சியில் நடேச முதலியார் வந்து சென்னை கார்ப்பரேஷன், கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் இந்த சாப்பாடு போடணும் அப்படிங்கிறத ஐயா சிங்காரவேலர் சொல்லி, கம்யூனிச தலைவர் சிங்காரவேலர் அவர்கள் சொல்லி, நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இருந்தால் படிக்க வருவாங்க அப்படிங்கிறத 1921 நீதி கட்சி ஆட்சியிலேயே கொண்டு வந்தாங்க. பட் அதை பரவலாக்க முடியல. ஆனால் ஐயா பெருந்தலைவர் அதை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1984 எம்ஜிஆர் அவர்கள் அதை சத்துணவு திட்டம்னு மாற்றுறார். அதுக்கப்புறம் தலைவர் கலைஞர் வந்து அதை அந்த சாப்பாட்டை இன்னும் வலிமையுடையதாக முட்டை போட்டு இன்னும் குழந்தைகளுக்கு நல்லா செய்யணும்னு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞர் தான் அதுக்கு வந்து பயோனியர். எப்படி ஆரம்ப கல்விக்கு அல்லது பள்ளி கல்விக்கு பெருந்தலைவர் காமராஜரோ அதே போல் உயர்கல்விக்கு தலைவர் கலைஞர் திட்டமிடுறார். ஆசியாவிலேயே முதல்ல விவசாய பல்கலைக்கழகம் நம்மதாம்மா. எத்தனை பல்கலைக்கழகங்களை தலைவர் கலைஞர் திறந்து வைத்தார், எத்தனை கல்லூரிகளை திறந்து வைத்தாருங்கிறத நாங்கள் வரிசையாக பேசியிருக்கோம். அப்போது பெருந்தலைவர் காமராஜர் வீட்டில் இருந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வந்தார். பள்ளிக்கூடத்தில் இருந்த குழந்தைகளை பட்டதாரி ஆக்கிய பெருமை தலைவர் கலைஞருக்கு உண்டு. இது ஒட்டுமொத்த தலைவர்களுக்கானது. இதில் நான் எம்ஜிஆரை கூட விட்டுவிட விரும்பலை. எங்களுடைய தலைவர்கள் வந்து கல்விக்கான அந்த ஒரு இதை கொடுத்து வச்சுருக்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்க இன்றைக்கி படிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன சிக்கல்? நீங்கள் யாருன்னு கேட்குறேன் நான். இப்போ ஆளுநருக்கு இங்கே என்னம்மா வேலை? என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். யாரையாவது பதில் சொல்லுங்கள். ஆளுநருக்கு இங்கே வந்து யூஆர்ஏ சூப்பர்வைசர், தமிழில் சொல்லணும்னா கங்காணின்னு அதுக்கு பேர். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா மேஸ்திரி. என்ன வேலை நடக்குது, ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்குறதோட உங்கள் வேலை முடிஞ்சது. இங்கே திருத்துறதுக்கு நீ யாருன்னு கேட்குறான். உனக்கு அதிகாரம் இருக்கா? நீங்கள் ஏதாவது முடிவெடுக்க முடியுமா? அப்புறம் என்னதுக்கு? அப்போ நீங்கள் இங்கே வந்து உட்காந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களை நாங்கள் எப்படி மதிப்போம்? யூஆர் ஏ கவர்னர், ரைட்? நீங்கள் வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். அது தந்திருக்கிற அதிகாரத்திற்குள் நின்று கண்ணியத்தோடு நீங்கள் நடந்து கொண்டால் உங்களை கையெடுத்து கும்பிட தயார். நீங்கள் கண்ணியம் தவறி ஒரு அரசியல்வாதியைப் போல மூணாந்தரமாக நடந்து கொண்டால் நாங்கள் மதிப்பதற்கு தமிழர்கள் ஒன்றும் அறிவில்லாதவர்கள் இல்லை. அதுதான் ஆளுநர்கிட்ட சொல்லுங்கள். பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் வந்து இப்போ நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லி கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க. எதனால் இப்போது மாணவர்களுக்கான அந்த நிதியை வந்து ஒதுக்க மாட்டேங்கிறாங்க? அதாவதுமா, இந்த பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறதே ஒரு ஏமாத்து வேலை, ரைட்? என்ன அப்படின்னா, இந்தியா முழுக்க அதாவது இந்த பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறது பிஎம் ஸ்கூல்ஸ் ஃபார் ரேசிங் இந்தியா, ரைட்? இந்தியாவை தூக்குறதுக்கான ஒரு கல்வி திட்டம். இந்த கல்வி திட்டத்தில்
14,500 கல்வி நிலையங்களை பள்ளிக்கூடங்களை இருக்கிற பள்ளிக்கூடங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொஞ்சம் நான் கேட்குறேன், மொத்தம் இருக்கிறது எத்தனை தெரியுமா? 14,93,000 பள்ளிக்கூடம் இருக்குது இந்தியா முழுக்க. அதில் வெறும் 14,500 ஸ்கூலை மட்டும் இவங்க கொஞ்சம் காசு கொடுத்து, பெருசாலாம் ஒன்றும் இல்லை, காசை கொடுத்து கொஞ்சம் தூக்கி நிறுத்த போகிறோம் அப்படின்னா 1% ஸ்கூலுமா? 1,00,000 ஸ்கூலில் 1000 ஸ்கூல். 14,93,000 ஏறத்தாழ 15 லட்சம். 15 லட்சம்னா 15,000 ஸ்கூல். ஒரு லட்சத்தில் 1000 ஸ்கூல். அப்போ 1% ஸ்கூல். எவனாவது ஒரு அறிவே இல்லாதவன் நம்புவானா? 100 ஸ்கூலில் ஒரு ஸ்கூலை நாங்கள் தரம் உயர்த்திட்டோம்னா மீதி 99 ஸ்கூலும் தரம் உயர்ந்துடும்னு சொன்னால் எவனாவது 6 அறிவு இருக்கிறான் எவனா நம்புவானா? சங்கி நம்புவான், ரைட்? ஆனால் 6 அறிவு உள்ளவன் நம்ப மாட்டான். அது எப்படிறா? 100 ஸ்கூல் இருக்குது, அதில் ஒரு ஸ்கூலை தரம் உயர்த்திட்டா மீதி 99 தரம் உயர்ந்துடும். இன்னொன்று என்னென்னம்மா, இது 5 வருஷத்துக்கு தான். 5 வருஷத்துக்கு கூட முழு நிதியும் அவங்க தரல. மொத்தமே 27,500 கோடி தான் 5 வருஷத்துக்கு. அதில் அந்த 27,500 கோடியில் நமக்கு தர வேண்டியதை நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். முதல் வருஷத்துலேயே 22, 23, 23, 24, 24, 25, 22, 23 அவங்க ஸ்டார்ட் பண்ணலை, ரைட்? 23, 24, 24, 25. இப்போ இந்த 23, 24லேயே 246 கோடி அவங்க தர வேண்டியிருக்கு. இந்த திட்டம் 3 திட்டங்கள் சேர்ந்தது. சர்வ சிக்ஷா அபியான் SSA, அப்புறம் ராஷ்ட்ரிய மத்தியக் சிக்ஷா அபியான் RMSA, அப்புறம் டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த 3ம் சேர்ந்து இதில் ஒரு சமக்ர சிக்ஷா அபியான் அப்படின்னு கொண்டு வராங்க. என்ன சொல்கிறான்? இந்த காசை நான் உனக்கு தரணும் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேசிய கல்விக் கொள்கை 2020 நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? சரி, இன்னொரு பாருங்கம்மா, இப்படி தாராங்களே இந்த நிதி கண்டினியூஸாக தரமாட்டாங்க. 2026, 27 முடிஞ்சிடும். 5 வருஷம் தான் இவங்க தருவாங்க. அதுவும் 1% ஸ்கூலுக்கு தான் தருவாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம புதிய கல்விக் கொள்கையை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அப்போ இவங்களுடைய நோக்கம் பள்ளிக்கல்வியை மேம்படுத்துவதில்லை, புதிய கல்விக் கொள்கை என்கிற தேசிய கல்விக் கொள்கையை உள்ள கொண்டு நுழைக்கணும். நம்ம எப்படி ஒத்துப்போம்? இதைத்தான் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் மிக தெளிவாக நேரடியாக போய், ஏங்க உங்கள் திட்டத்தில் இருக்கக்கூடிய நல்லதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்களால், எங்கள் இனத்தால், எங்கள் மண்ணில் வாழ்கிற எங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுபோன்ற சில விஷயங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறதில்ல, மீதியை நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டார். இதில் என்ன தவறு? அவர் மிக தெளிவாகவே கேட்டார் சகோதரர் அன்பில் மகேஷ். இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. நீ ஒரு முடிவு எடுத்தனா அந்த முடிவை, இப்போ நீங்களும் நானும் இப்போ இந்த டிபேட்டை கொண்டு போகிறோம் அல்லது இன்டர்வியூ கொண்டு போகிறோம். சார் 20 நிமிஷம் வேணும் சார் நீங்கள் கேட்குறீங்க, நான் அவசரம் இல்லை, நீங்கள் 1/2 hour கேட்குறீங்க, நான் சொல்கிறேன் இல்லைம்மா 20 நிமிஷம் நான் எனக்கு அடுத்த வேலை இருக்குதுன்னு சொல்கிறேன். ரைட் சார், முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். இதானே நியாயம்? ஆனால் நான் நீங்கள் 1/2 hour கேட்க நான் அதெல்லாம் இல்லைம்மா நான் 15 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னா இந்த இன்டர்வியூ எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு அராஜக போக்கா இல்லையா? உங்கள் மனசில் என்ன நினைப்பீங்க? இதைத்தான் பிரதமர் மோடி பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறோம். பள்ளிக்கல்விங்கிறது, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கும் எங்களுக்குமான பொதுசு. அப்போ அதில் எப்போ நாங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறோம், உங்களுக்கு இதில் எது வரைக்கும் ஒத்துக்க முடியும்? இல்லை உங்களுக்கு ஏன் அப்ஜெக்ஷன்? கேளுங்க, பேசுவோம், பேசி முடிவெடுப்போம். எக்காரணத்தை முன்னிட்டும் அடுத்த தலைமுறை தளிர்கள் என்று சொல்லுகிற எங்கள் பள்ளி குழந்தைகளை உங்கள் கைகளில் உங்கள் புராணங்களையும் உங்கள் அறிவியலுக்கு ஒவ்வாத மூட நம்பிக்கைகளையும் இங்கு பாடமாக நடத்தலாம் என்று நினைத்தால் ஆளுநர் RN ரவிக்கும் சேர்த்தே சொல்லுகிறேன், இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுக்கும் லிபர்ட்டி தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.